எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மேஷ ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் 21 ஜனவரி துவங்கி 25 ஜனவரி வரை மிக சிறப்பான நிலையில சாதித்து சரித்திரம் படைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தரக்கூடிய கிரக நிலைகள் ஆகையினாலே இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானது. தொடர்ந்து கேளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு பொருந்தும். ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்து உங்களுக்காய் சமர்ப்பிக்கின்றேன். எனது அன்பு மேஷராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். சரி, அது என்ன காம திரிகோண மயக்கம்? சந்திரன் ராகுவோடு இணைந்திருப்பது, சந்திரன் சனியோடு இணைந்திருப்பது, அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கே வரும் இந்த வார கடைசியிலே ஞாயிறு மாலையிலே 25 ஞாயிறு மாலையிலே அப்போது கூட உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை பிடியிலே. ஆகையினால் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மயக்கம், ஒரு மாயை, இதன் காரணமாக எதிலும் சிக்கிவிடக் கூடாது, சிறப்பாகவே இருக்க வேண்டும் என்று தான் இந்த பதிவு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் மகர ராசியில் சென்று உச்சமடைந்து அற்புதமான முதல் வாரமாக இது அமைகிறது. எல்லா நிலைகளிலும் வெற்றியை பெற வேண்டும் என்று இந்த பதிவை உங்களுக்காய் தருகின்றேன். சரி, காம திரிகோணம் என்றால் 3ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்திற்கான அதிபதி புதன். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன். இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து 10ஆம் இடத்துல இருப்பது அல்லவா மிகப்பெரிய அற்புதம். நினைத்ததை மிகப்பெரிய அளவிலே நேர்மையாக செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, 11ஆம் இடம், இந்த 3, 7, 11 ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது. இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் இந்த 11ல இருக்கக்கூடிய ராகுவை பார்வை, அதுவும் வாரத்தினுடைய இந்த நாளை நான் துவக்கக்கூடிய சமயத்திலே இருக்கும்போது ராகு சந்திரன் இணைவு எதையுமே மனதளவிலே பெரிதாக செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை தந்துவிடக்கூடிய அற்புத கிரக நிலை. மேலும் உங்கள் ராசிநாதன் தரக்கூடிய ரூச்சக யோகம், ஒரு தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, தைரியமாக செயல் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் புதன் இணைந்து தரக்கூடிய சங்க யோகம், சூரியன் புதன் இணைந்து தரக்கூடிய நிபுண யோகம், சங்க யோகத்தின் மூலமாக நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கை துணையினுடைய ஒரு நல்ல யோசனை, நல்ல புத்தி எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். அளவிற்கு அதிகமான சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதிலே ஆழப்படிந்து அதற்காக உழைக்க வேண்டிய, நேர்மையாக உழைக்க வேண்டிய அற்புதம். இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா நிலைகளிலுமே ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. மேஷராசி 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கல்வி, மாணவர்களாக இருக்கும்போது கல்வியை தவிர வேறு எந்த சிந்தனையிலும் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக புதன் வியாழக்கிழமைகளில உங்களுடைய யோசனையை தேவையில்லாத கேளிக்கைகளிலே செலுத்தக்கூடாது. அதிலே கவனமாக இருங்கள். காதல் இனிக்கும். அந்த காதல் இல்லறத்தை நோக்கி, நல்லறத்தை நோக்கிய காதல் என்றால் இனிக்கும். இல்லை என்றால் அது பிரச்சனைகளை தரக்கூடியதாய் மாறும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் இந்த வாரத்தினுடைய அடுத்த பகுதியிலே சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையிலே சனி பகவானோடு இணைவார். இங்கு இருவித நிலை, ஒன்று கஜகேஸ்வரி யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகையினால் வெளியூர் வெளிவட்டங்கள் மூலமாக தனலாபம் இருக்கும். அதே சமயத்துல புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். புணர்ப்பு தோஷமாக உங்களுடைய மந்த நிலை, அதாவது மாற்றி யோசிக்கிறேன் என்று ஏதேனும் தவறாக யோசித்து சிக்கினீர்கள் என்றால் அந்த சிக்கலுக்கான தண்டனையை கூட தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆகையினால புணர்ப்பு யோகமாக இருக்க, புணர்ப்பு தோஷமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். நல்ல விஷயத்தை சிந்தியுங்கள். பயணங்கள் என்றால் ஒரு கோயிலுக்கு செல்வது, முக்கிய விழாக்களுக்கு செல்வது, குடும்ப மற்றும் இல்ல மிக மிக முக்கியமான விஷயங்களுக்கு பயணம் செய்வதை வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற நீண்ட நெடுந்தூர பயணங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இந்த சனி மற்றும் சந்திரன் இணைவு இருப்பது என்பது ஒரு கவனத்தோடு இல்லை என்றால், மனதிலே மனம் போன போக்கில் எல்லாம் போனீர்கள் என்றால் ஒரு இடத்திலே சறுக்கல், ஒரு இடத்திலே சிக்கல் என்பதை தெரிந்து கொள்ள வைக்கும். அப்படி தெரிந்து கொள்ள விரும்பம் யாருக்கும் இருக்காது. அப்படி தெரிந்துதான் வாழ்க்கை என்பதை நடத்த வேண்டும் என்றல்ல. நீங்கள் இதை கேட்கிறீர்கள்.
இதை கேட்பதே என்ன? ஒரு அறிவுரைதான். ஆகினால் பேராசை கூடாது, யாருக்கும் தேவையற்ற வாக்குறுதிகளை தரக்கூடாது. வெளிவட்ட வெளியூர் லாபம் எல்லாம் இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும். மேலும் ராகு சந்திரன் இணையோடு வாரத்தில் இந்த புதன் வியாழக்கிழமையிலே இருக்கும்போது குருவினுடைய பார்வை, இதற்கு மேலும் ஒரு பெயர் சகட யோகம் என்று சொல்வார்கள். ஏதேனும் ஒரு தந்திரத்தால் சிக்க வைத்து விடுவது. நீங்களும் யாரையும் தந்திரத்தால் வீழ்த்தக்கூடாது, நீங்களும் எந்த தந்திரத்திற்குள்ளும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. வக்ர குருவினுடைய பார்வையிலே பேச்சிலே கவனம், உடல் மொழியிலே கவனம், பாடி லாங்குவேஜ், ஏதாவது பேசி கோபதாபங்களோடு பேசி வெற்றிக்கு பதிலாக அடுத்தவருடைய மறைமுக எதிர்த்தன்மையை பெற்றுவிடக்கூடாது. காதலிலே பொறுமை வேண்டும், குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் உண்மை உழைப்பு, முதலிலே சொன்னேன், உண்மை உழைப்பு வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் வரும், உதவிகள் கிடைக்கும். லாபாதிபதி இருக்கக்கூடிய நிலை என்பது பார்க்கும்போது விரயத்திலே இருக்கிறார், இருந்தாலும் கூட அற்புதங்களை செய்வார். இளையோர் வழியிலும் நன்மைகளை ஏற்படுத்துவார். துர்க்கையம்மன் வழிபாடு ஏற்றத்தை தரும். திங்கட்கிழமை தை 5 ஜனவரி 19 2:14 AM வரை பிரதமை, பின்னர் திதியை. உத்திராடம் நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு திருவோணம். பாட்டிமை 11:52 வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகமாக அமைகிறது. தீப வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் இது. திருவோண நட்சத்திரம், லக்ஷ்மி ஹயக்ரீவர் நட்சத்திரம், ஷியாமலா நவராத்திரி வழிபாடு துவங்கும் நாள். தை அமாவாசைக்கு பின்பாக ஷியாமலா நவராத்திரி சங்கீதம் பயில ஏற்ற நவராத்திரியாக அமையக்கூடியது. பங்குனி அமாவாசைக்கு பின் வசந்த நவராத்திரி, ஆனி அமாவாசைக்கு பின் வராக நவராத்திரி, புரட்டாசி அஸ்வின மாதத்திற்கு பின்பாக சாரதா நவராத்திரி என்று 4 நவராத்திரிகளில் இது ஒரு குப்த நவராத்திரி. ரகசியமாக மற்றவர்கள் வேண்டி வந்ததை இப்போது நீங்களும் இந்த நாளிலே வேண்டுவதன் மூலமாக தசமகா வித்யையை பெற முடியும். புனித நிலைகளிலே நீராடுவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மாசி அமாவாசை வரை இன்று துவங்கி பரிகாரங்கள் செய்ய ஏற்ற அமைப்பை தருகிறது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை தை 6 ஜனவரி 20 2:42 AM வரை திதியை, பின்னர் திருதியை. திருவோண நட்சத்திரம் 1:06 PM வரை, பிறகு அவிட்டம். இந்த நாள் சந்திர தரிசனம். மாலையிலே மேற்கு நோக்கி சற்று அந்த அந்தி சாயும் வேளையிலே பார்க்கும்போது சந்திரனை காண முடியும். இதனால் குழந்தை வரம், கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கம், ஒரு ஆயுள் விருத்தி, இவையெல்லாம் இருக்கும். திருவோண விரதம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் தொடர்ந்து இன்று முதல் செவ்வாய் முதல் 4 நாட்கள் இந்த விரதம் இருப்பது, விஷ்ணுவிற்கான விரதம் இருப்பது வெற்றியை ஏற்படுத்தும். இந்த நாளிலே வீட்டிற்கு தேவையான மின் உபகரணங்களை வாங்க ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். யதிபாத ஸ்ரார்த்தம், பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி, எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி, வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி, மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள்.
அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை. பிறகு ரேவதி 2:15 வரை சித்த யோகம். அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி. அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை. பிறகு அஸ்வினி 1:35 வரை அமிர்த யோகம். அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.